வணக்கம். நான் பாடலாசிரியர் முத்தமிழ். இது வரைக்கும் ஒரு 50 படங்களுக்கு மேலே நான் வந்து பாடல்கள் எழுதியிருக்கேன். அட்டகத்தி, பீட்சா, சுதுகோம், இந்த மாதிரி தொடர்ந்து முண்டாசுப்பட்டி, இப்போ இருக்கிற விக்ரம் வேதா, டசக்கு டசக்கு, அது வரைக்கும் வந்து நான் எழுதியிருக்கிறேன். இந்த சியான்கள் அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் வந்து முதலாக இசையமைப்பாளராக அறிமுகமாகிறேன். இதற்கு வந்து வாய்ப்பளித்த இயக்குனர் பாலன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் கரிகாலன் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து 3 பாடல்கள் இருக்குது. அது வந்து ஒரு காதல் பாடல், ஒரு ஃபோக் லவ் சாங் மாதிரி இருக்கும். அது வந்து கார்த்திக் அவர்களும் பிரியா ஹமேஷும் அவங்களும் பாடியிருக்காங்க. இதுக்கப்புறம் சியான் சியான் அப்படின்ற ஒரு சாங், அது வந்து சூப்பர் சிங்கர் சாய் சரண் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த சியான் சியான் அப்படின்ற சாங் வந்து எப்படின்னா வந்து அந்த வயதானவர்கள், அந்த சியான்கள் அப்படிங்கிறவங்களோட ஒரு ஜாலியான ஒரு பாடலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேத்தாஸ், ஒரு சோகமான சாங், அதாவது வயதானவர்களின் கைவிடப்பட்ட நிலைமை அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. அந்த நிலைமைக்கு உண்டான பாடலாக இருக்கும். இது என்ன விதியோ அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் வந்து நானே பாடியிருக்கேன். 3 பாடல்களும் ரொம்ப எல்லாரோடையும் பாராட்டப்பட்ட பாடலாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே. இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்ல போனால், அந்த படத்தில் வந்து ஒரு கிராமப்புறம், தேனி, அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். இது சப்ஜெக்டில் வந்து எப்படின்னா வந்து ஒரு கிராமிய இசையோடு சேர்ந்த ஒரு எமோஷ்னல் டச்சு, அவங்களோட சோல்ஃபுல்லான இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், இந்த மாதிரி எமோஷ்னல் நிறையா உள்ள படம் இந்த படம். இதில் வந்து நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் அமைக்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு சவாலாகவும் இருக்குது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எனக்கு இந்த முதல் படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அமைஞ்சது வந்து நான் வந்து ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. மக்கள் அனைவரும் வருகிற டிசம்பர் 25 அன்று, கிறிஸ்மஸ் அன்று இந்த படம் சியான்கள் வந்து வெளிவருகிறது. மக்கள் அனைவரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும், வந்து பார்த்து ஆதரவு தரணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. பாடலாசிரியராக இருந்து இசையமைப்பாளர் ஆகிறதுக்கான காரணம் என்ன சார்? இதனால ஆக்சுவலாக வந்து பாடலாசிரியராக இந்த பாடல் வந்து எப்படின்னா வந்து நான் முதலாக வந்து இப்போ திரையில் வந்து நான் இசைக்கலைஞர்களோடு தான் ட்ராவல் பண்ணேன். சின்ன வயசுலேயே வந்து நம்மளுக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அப்போலேருந்து நம்மளே எழுதி நம்மளே பாடுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. பட் நம்ம சினிமாவுக்கு வந்து எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் அப்படின்னு ட்ரை பண்ணல, சினிமாக்குள்ளே எப்படியாவது வரணும் அப்படின்னு நினச்சோம். அப்போ வந்து நம்மளுக்கு மியூசிக் டைரக்டர், மியூசிஷியனோட ட்ராவல் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு லிரிக் ரைட்டராக கிடச்சி, லிரிக்ஸ் எழுத வாய்ப்பு கிடச்சி. அது சினிமாட்டிக்காக எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுங்கப்புறம் வந்து அப்படியே கன்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். சரி, இந்த துறையை பிடிச்சிப்போம், அடுத்து நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் ரைட்டராக ஒரு 50 படங்கள் ட்ராவல் பண்ணேன். இப்போ வந்து இசையமைப்பாளராக ஆகணுங்கிற ஒரு தாகம் வந்து இப்போ இந்த படத்து மூலியமாக நிறைவேறி இருக்குது. ஏற்கனவே இருந்த தாகம் தான் அது.